கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற ஒரு பகுதி, நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வடைவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறதான அல்லது நம்முடைய பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறதான 4 படிகள்: உண்மை, உறுதி, உத்தரவாதம், உழைப்பு, கடைசியாக உயர்வு. இந்த 4 பகுதிகளையும் எப்படி அந்த 4 பகுதிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் போது அது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை கொண்டு வருகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் அதற்கு முன்பாக நம்முடைய கண்களை மூடி பரம தகப்பனை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து தகப்பனே நீங்கள் வெளிப்படுங்க. பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய உயர்வு, ஒரு சரீர பிரகாரமான உயர்வை தந்து ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நல்ல போதகராயிருந்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். துதி, கனம், மகிமையெல்லாம் நீரே எடுத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 4 பகுதிகள் சொன்ன உயர்விற்கு முன்பாக உண்மை, உறுதி, உத்தரவாதம், அடுத்ததாக உழைப்பு. முதலாவது நாம் உண்மையை குறித்து தியானிப்போம். உண்மை என்று நாம் பார்க்கும்போது ஆங்கிலத்திலே ஃபெய்த்ஃபுல்னஸ். எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருடைய பார்வையிலே நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அத்தியாயம் 20வது வசனத்தில் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று நாம் வாசிக்கிறோம். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வாசிக்கிறோம். வேதத்தின் கடைசி பகுதியிலே வரும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2 வசனங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த உண்மைக்கு ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து அந்த சத்துருவை மடங்கடிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார் என்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமான வாழ்வாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்வாக இருந்தாலும் சரி, எல்லா கோணத்திலும் நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:6 வாசிக்கும்போது அந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட வசனங்களை குறித்து ஆவியானவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார், அல்லது அதற்கு ஒரு நற்சாட்சி பகர்கிறார் என்று நாம் சொல்லலாம். நற்சான்று பகர்கிறார் என்று சொல்லலாம். இந்த வேத வசனங்கள் எல்லாம் உண்மையும் சத்தியமுமானவைகள். இந்த வேத வசனங்கள் எல்லாம் உண்மையும் சத்தியமுமானவைகள். எனவே தான் நம்முடைய வேத புத்தகத்துக்கு இன்னொரு பெயர் சத்திய வேதம் என்று நாம் சொல்லுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்கள். வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனமும் சத்தியமும் உண்மையுமானது. இப்பொழுது இந்த உண்மை உள்ள மனிதர்களுக்கு நான் சில உதாரணங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான், ஆனாலும் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எண்ணாகமம் 12:7 தேவனாகிய கர்த்தர் மோசேயை குறித்து ஒரு அருமையான சாட்சி கொடுக்கிறதை நான் வாசிக்க முடியும். என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். பாருங்க, அந்த எங்கும் என்கிற வார்த்தை எல்லா பகுதியிலும், இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், அண்ட் மோசே வாஸ் ஃபெய்த்ஃபுல். எங்கும் அவர் உண்மை உள்ளவராயிருந்தார் என்று வாசிக்கிறோம். இதை எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை ஆக்கியோன் அவர் எழுதும்போது எபிரேயர் 3:2 மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தில் ஒரு அழகு என்னென்னா, ஒரு பியூட்டி என்னென்னா, பொதுவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை
அவருடைய திவ்ய சுபாவங்களை சுட்டி காட்டி அதே போல நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும் என்று வசனங்கள் வரும். ஆனால் இந்த வசனத்தில் மோசேயை ஒரு ரோல் மாடலாக, மோசே இருந்தது போல இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு உண்மையாக இருந்தார் என்று எழுதப்பட்ட அந்த ஆழம், அந்த கருத்து ஆழம் என்னவென்றால், இயேசுவை விட மோசே பெரியவர் அல்ல, ஆனால் மோசையுடைய அந்த உண்மையினுடைய the depth of his faithfulness, அந்த உண்மையினுடைய ஆழத்தை தெரிவிப்பதற்காக மோசே இருந்தது போல இயேசுவும் உண்மையாக இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்கள். ஒரு மனிதனை ஆண்டவருக்கு ரோல் மாடலாக காட்டி ஆவியானவர் எழுதுகிறார் என்றால் அது மோசே இயேசுவை விட பெரியவர் என்றல்ல, மோசையினுடைய அந்த ஆழமான அந்த உண்மையை அது பிரதிபலிப்பதற்காக. ரெண்டாவதாக, வேதத்திலே அதிகமாக உண்மை உள்ள மனிதன் என்று எழுதப்பட்டுகிறதான ஒரு பரிசுத்தவான் யார் என்றால் தாவீது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். 1 சாமுவேல் 22ஆம் அத்தியாயம் 14வது வசனத்தில் தாவீதை குறித்து அன்றைக்கு சவுலுக்கு இருந்த சேவகர்கள், அந்த அரண்மனையிலே பணி செய்தவர்கள், அவர்கள் ஒரு சாட்சி சொல்லுகிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு காரியம். நம்மை குறித்து, நம்முடைய உண்மையை குறித்து நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சாட்சி பகர வேண்டும். அவர் என்ன சொல்றார் பாருங்க, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும், அந்த வார்த்தையை பாருங்க, உம்மிடத்தில் லட்சக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள் இருக்கலாம், அந்த எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவரும் உம்முடைய வீட்டிலே கனம் உள்ளவனுமாயிருக்கிற உண்மை உள்ளவன் யார்? அதுக்கு நிகராக இன்னொருவர் இல்லை. அந்த சவுலுடைய அரண்மனையில் தாவீதினுடைய அந்த ஃபெய்த்ஃபுல்னஸுக்கு ஒப்பனையாக அல்லது அதற்கு நிகராக இன்னொரு உண்மை உள்ள மனிதன் அங்கு இல்லை என்று அந்த சவுலோடு கூட இருந்தவர்கள் தாவீதை குறித்து சாட்சி சொல்கிறார்கள். அது எந்த சூழ்நிலையில் சொல்கிறார்கள் என்றால், சவுல் தாவீதை சந்தேகப்படும் போது, சவுல் தாவீதை அழிக்க திட்டமிடும் போது, விரும்பாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் துணிந்து எழும்பி நின்று அந்த சாட்சியை சொல்வதை பார்க்க முடியும். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது தாவீது தன்னுடைய உண்மையை குறித்து தான் சாட்சி சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருக்க என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அப்போது பாருங்கள், இந்த வசனத்தில் ஒரு முக்கியமான சத்தியம் சொல்லப்படுகிறது. துர்க்குணம் இருந்தால் நம்மிடத்தில் உண்மை இருக்காது. அவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்க என்னுடைய துர்க்குணத்தை நான் விலக்கி காத்து கொண்டேன். ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷன், ஒரு கமிட்மெண்ட்டு. அவர் சொல்கிறாரு, அவருக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்க என்னுடைய துர்க்குணத்தை நான் விலக்கி காத்து கொண்டேன். 101ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் இன்னும் நீங்கள் வாசிப்பீர்களேயானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது தான் உண்மையாக இருப்பது மாத்திரமல்ல, தாவீதை குறித்து மற்றவர்கள் உண்மை உள்ளவன் என்று சாட்சி பகர்ந்தார்கள், அதற்கு நிகராக யாரும் இல்லை என்று சொன்னார்கள். தாவீது தான் எப்படி உண்மை உள்ளவனாய் தன்னை காத்து கொண்டார் என்பதையும் அவர் சொல்லுகிறார். இப்பொழுது பாருங்க, தாவீதினுடைய உள்ளத்தினுடைய வாஞ்சையை பாருங்க. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு கூட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். நான் மாத்திரம் உண்மையாக இருந்து திருப்தி அடைவதில்லை, மற்றவர்களும் உண்மையாக இருக்க வேண்டும், அவர்கள் மேலே நான் நோக்கமாக இருக்கிறேன். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உண்மை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தானியேலுடைய வாழ்க்கையில் 6ஆம் அத்தியாயம் 4வது வசனம், 5வது வசனம், 22வது வசனம் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, தானியேல் அந்நிய தேசத்தில் புறஜாதிகளுக்கு மத்தியில் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட நிலைமையில் அவர் எவ்வளவு உண்மையாயிருந்தார். 6ஆம் அத்தியாயம் 4வது வசனம் சொல்கிறது, அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. பாருங்க, அந்த தேசத்தில் உள்ள மற்ற எல்லா அதிகாரிகளும் ஜனங்களும் தானியேலுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள்.
அவனை அந்த ஸ்தானத்திலிருந்து இறக்குவதற்கு பொறாமையினாலே செய்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது ஒரு குறைவும் ஒரு குற்றமும் அவரிடத்தில் காண முடியவில்லை. 22வது வசனத்தில் அந்த தரியு ராஜாவிடத்தில் அவர் சொல்லுகிறதான தன்னை குறித்த சாட்சியை கேளுங்க. 6:22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, பாருங்க, தானியேலிடத்துல ஒரு குற்றமும் காணப்பட முடியல. அவன் தேவனை ஆராதிக்கிற ஒரு வழியில தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி யாரும் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று சட்டம் போடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தானியேல் தன்னுடைய வழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து தான் முன் செய்து வந்தபடியே 3 தடவை தேவனை ஆராதித்தார், தேவனை வணங்கினார் என்று அதை குற்றப்படுத்தி அவர்கள் சிங்க கெவியிலே போடுகிறார்கள். ராஜாவுடைய விருப்பத்திற்கு மாறாக போடுகிறார்கள். அதிகாலையில் ராஜா புறப்பட்டு வராரு. சிங்க கெவிக்கு முன்பாக, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க இருந்தாரா என்று கேட்கும்போது சொல்லுகிற பதில்தான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவனாக இருந்தேன். எந்த குற்றமும் நான் செய்யலை, எந்த குறையும் என்னிடத்தில் காணப்படலை. அதை விட அடுத்த சாட்சி பாருங்க, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்வதில்லை என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சிலர் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பாங்க, ஆனால் மனிதர்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. அதை ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு உண்மையாக இருக்க விரும்புகிறோமோ அதே அளவு மனிதர்களிடத்திலும் நாம் உண்மையாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை பாருங்க. ஏசாயா 38ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, எசேக்கியா 38:3 ஏசாயா 38:3 வாசிக்கும் போது ஏசாயா வந்து சொல்லுகிறார், நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும், நீர் மரிக்க போகிறீர், நீர் இந்த நோயிலே பிழைக்க மாட்டீர் என்று சொல்லுகிறார். அவருக்கு ஒரு பிளவை வந்திருக்கிறது. அதற்கு வைத்தியம் பார்க்கிறார்கள், குணமுடையாத சூழ்நிலையிலே இப்படி ஏசாயா வந்து சொன்ன உடனே அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி சொன்னபோது ஆண்டவர் அந்த உண்மையை பார்த்து, எசேக்கியாவினுடைய மனத்தாழ்மையை பார்த்து அவர் மனதுருகி 15 வருடங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போமே ஆனால், உத்தமமாய் இருப்போமேயானால், ஆண்டவர் நமக்கு நீடித்த ஆயுசு நாட்களை, தெய்வீக சுகத்தை அவர் நமக்கு தருவதற்கு போதுமாயிருக்கிறார். 2 நாளாகமம் 31ஆம் அத்தியாயம் 12-20 வசனங்களில், 2 நாளாகமம் 31:12-20 அவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அதை செய்வதில்லை, அது தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் அது நமக்கு தேவை என்று சொல்லுகிறது. 2 நாளாகமம் 31:12 காணிக்கையாகவும் தசம பாகத்தையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களில் கர்த்தருக்குரிய தசம பாகத்தை, காணிக்கையை நாம் உண்மையாய் எடுத்து வைக்க வேண்டும். இது எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் நடந்த ஒரு அனுபவம், அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு அனுபவம். அந்த உண்மையையும் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தந்து, இந்த இடங்கொள்ளாமல் போக மட்டும், வானத்தின் பலகணிகள் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை நாம் இந்த நல்ல நாளிலே சுதந்திரிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. 5வதாக ஒரு பரிசுத்தவான், உண்மை உள்ள பரிசுத்தவானை குறித்து சொல்ல விரும்புகிறேன். அந்திப்பாவை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அத்தியாயம் 13வது வசனத்தில், அவர் இரத்த சாட்சியாய் மரித்தவர், ஆவியானவர் அவரை குறித்து ஒரு சாட்சி என்ன சொல்கிறார்? அவர் உண்மை உள்ள சாட்சி என்று சொல்லுகிறார். அவர் உண்மை உள்ள சாட்சி என்று சொல்லுகிறார். உண்மை உள்ள இரத்த சாட்சி என்று சொல்லுகிறார். கடைசி பரியந்தம் அவர் உண்மையாயிருந்தார். அவரை உயிரோடு தீ வைத்து எரித்த போது
அவர் உண்மையாய் தன்னுடைய ஜீவனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் உண்மை வேண்டும். அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்கள், அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்கள். இந்த வேதத்தின் வசனங்கள் உண்மை உள்ளவைகள். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். மோசையை போல, தாவீதை போல, தானியேலை போல, எசேக்கியாவை போல, அன்பிப்பாவை போல நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாதங்களை பெற முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்பட வேண்டும். அடுத்ததாக உறுதி. அந்த 4 ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. உண்மை, உறுதி, உத்தரவாதம், உழைப்பு. 5வது உயர்வு. அந்த உறுதி, ஹோல்டு ஃபாஸ்ட் டு இன்டெகிரிட்டி. ஆங்கிலத்திலே வாசிக்கும்போது ஹோல்டு ஃபாஸ்ட் டு இன்டெகிரிட்டி அல்லது யுவர் ப்ரொக்ளமேஷன் ஆர் ஹோல்டு ஃபாஸ்ட் யுவர் ஃபெய்த் ஆர் ஹோல்டு ஃபாஸ்ட் யுவர் காட் என்று பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்த தீர்மானங்கள் இல்லை, கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அல்லது அந்த விசுவாசத்தில் அல்லது நம்முடைய ஊழியத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாக இருக்க வேண்டும். யோபுடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கும்போது, யோபு 2:3 நாம் வாசித்து பார்க்கும்போது, யோபுனுடைய வாழ்க்கையிலே அந்த உண்மை, அந்த உத்தமம் இருந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே அந்த உத்தமத்தோடு கூட அவர் வாழ்ந்தார். யோபு, ஆண்டவரே சாட்சி சொல்கிறார், ஆவியானவர் அவனை போல உத்தமமான மனிதன் இல்லை என்று வாசிக்கிறோம். ஏசாயா 26:3வது வசனத்தை வாசிக்கும்போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்தோடு கூட காத்து கொள்வோம் என்று வாசிக்கிறோம். அந்த உறுதியான ஒரு விசுவாசம், உறுதியான ஒரு நம்பிக்கை, ஊழியத்தில் உறுதியாயிருக்கிற ஒரு அனுபவம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சமாதானத்தை கொண்டு வரும். நாம் எபிரேயர் 4:14வது வசனத்தில் நாம் பண்ணின அறிக்கையில் நீங்கள் தான் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் பல பொருத்தனைகளை செய்திருப்போம், பல அறிக்கைகளை நாம் ஏறெடுத்திருப்போம். அதெல்லாம் ஏதோ சொன்னோம் மறந்து விட்டோம் என்கிற அனுபவம் அல்ல. தேவ சமூகத்தில் தேவனோடு கூட உறவாடும் போது, ஜெபிக்கும் போது நாம் பண்ணின உடன்படிக்கையில் நீங்களும் நானும் உண்மையாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும் என்று எபிரேயர் 4:14 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 பேதுரு 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தில் நீங்களும் நானும் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே நம்முடைய ப்ரொக்ளமேஷனில், நம்முடைய அறிக்கையில், நம்முடைய விசுவாசத்தில், நம்முடைய நம்பிக்கையில், நம்முடைய ஊழியத்தில் நீங்களும் நம்முடைய ஜீவியத்தில், யோபுவை போல ஜீவியத்தில், பவுலை போல அந்த விசுவாசத்தில், அந்த ஊழியத்தில் நாம் உண்மையும் உறுதியும் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும் நாம் ஏறெடுத்த அந்த அறிக்கைகளில் அல்லது செய்த உடன்படிக்கைகளில் நாம் அந்த உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 4:14 வாசிப்பது போல அந்த உறுதி நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அசையாமல் இருக்கிற ஒரு விசுவாசம், அது இருந்தால் தான் மற்ற காரியங்களிலும் அந்த உறுதி நம்மிடத்தில் காணப்படும். 3வதாக உத்தரவாதம். எல்லாம் நமக்கு தெரிந்த பகுதியானதுனால நான் வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். உத்தரவாதம் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் ஒரு 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 ஷூரிட்டி அல்லது வாட்ச் அவுட் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஒருவருக்கு பதிலாக நாம் பிணைப்படுகிற அனுபவம். இந்த ஜாமீன் கொடுப்பது போல ஒரு ஷூரிட்டி அல்லது ஒரு வாட்ச் அவுட், அந்த உத்தரவாதத்தில் நாம் உறுதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த யூதா பென்யமீனுக்காக உத்தரவாதம் பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கே யோசேப்பு சொல்கிறார், உங்களுடைய இளைய குமாரன், உங்களுடைய இளைய சகோதரனை நீங்கள் அழைத்து கொண்டு வந்தால் தான் நான் உங்களுக்கு தானியம் கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார். அங்கே வந்து யாக்கோபிடத்தில் சொன்னபோது, யாக்கோபு யோசேப்பு மரித்து போனதாக நினைத்து, எனக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், மூத்தவனை மிருகம் பட்சித்து போட்டது, நீங்கள் இப்பொழுது இவனை கொண்டு போகிறீர்களே, இவனும் மரித்து போனால் என் நரைமயிரை பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்று வேதனையோடு கூட சொல்கிற நேரத்தில் யூதா சகோதரர்களுக்கு நடுவில் எழும்பி நின்று அந்த யூதா சொல்கிறார், பென்யமீனை நீர் என்னோடு கூட அனுப்பும், நான் அவருக்கு உத்தரவாதி என்று அவர் சொல்லுகிறதை நான் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 44:32 அந்த இளையவனுக்கு உமது அடியானாகிய நான் உத்தரவாதி.
அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு உத்தரவாதியாக இருக்கிறார். அவர் நமக்காக உத்தரவாதம் பண்ணினார். பிதாவினிடத்தில் இந்த விலையேற பெற்ற ஆத்துமா இது நரகத்தில் தள்ளப்படுவது என்னுடைய விருப்பம் அல்ல, அது உம்முடைய சித்தமும் அல்ல. அந்த ஆத்துமாவுக்காக நான் என் இரத்தத்தை சிந்துகிறேன், நான் சிலுவையில் மரிக்கிறேன். இந்த உலகத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாக, மீட்கும் பொருளாக, உத்தரவாதியாக நான் கல்வாரி சிலுவையிலே நான் மரிக்கிறேன் என்று அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அத்தியாயம் 17வது வசனத்தில் வாசித்து பாருங்க. ஊழியம் செய்கிறவங்க விசுவாசிகளுக்கு உத்தரவாதிகளாக இருக்கிறாங்க. அவர்கள் கண்ணீரோடு கூட அவர்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவதனால அவர்கள் உத்தரவாதிகளாய் மாறுகிறார்கள். ஒரு நல்ல போதகர், ஒரு நல்ல ஊழியர் தனக்கு கீழ் இருக்கிற மந்தைக்கு அவர் உத்தரவாதியாக இருக்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்கள் துக்கத்தோடு கூட அல்ல, சந்தோஷத்தோடு கூட அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஊழியர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நமக்காக கண் விழித்து அவர்கள் இரவு நேரங்களில் தூங்காமல் அநேக நேரங்களில் நம்முடைய பாடுகளை அவர்களுடைய பாடுகளை போல சுமந்து நமக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். எனவே ஊழியர்களை நாம் கனப்படுத்த வேண்டும். அவர்களுடைய நன்மைக்காக நாம் பாடுபட வேண்டும். அவர்களோடு கூட இணைந்து நாம் செயல்பட வேண்டும். அந்த உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் ஊழியர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக உத்தரவாதம் பண்ணி சிலுவையிலே மரித்தது போல அன்றைக்கு யூதா தன்னுடைய இளைய சகோதரன் பென்யமினுக்காக உத்தரவாதம் பண்ணினது போல நமக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய், நாம் அடங்கி கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான்காவது உழைப்பு, அதாவது அந்த ஹார்ட் ஒர்க்கிங். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பினாலும் நம்முடைய பங்கு இருக்கிறது. நாம் உண்மையாக இருக்க வேண்டும், நாம் உறுதியாக இருக்க வேண்டும், நாம் உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது போதும் என்று நாம் ஜெபித்து விட்டு வேதத்தை வாசித்து விட்டு ஆராதித்து விட்டு வீட்டிலே தூங்குகிற அனுபவம் அல்ல. நீங்களும் நானும் உழைக்கிற ஒரு அனுபவத்திலே காணப்பட வேண்டும். கடின உழைப்பு ஒரு விசுவாசிக்கு தேவை. சோம்பேறி தான் சமைத்ததை சாப்பிட மாட்டான் என்று வாசிக்கிறோம். சோம்பேறி தன் கதவு கீழிலே ஆடுவது போல ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சோம்பேறி தான் வேட்டையாடி கொண்டு வந்ததை சமைக்க மாட்டான் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தோல்விகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், எதிர்பார்த்த நன்மைகள் வராமல் இருக்கலாம். ஆனாலும் தொடர்ந்து உழைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆதியாகமம் 26ஆம் அத்தியாயத்தில் 12லிருந்து 28 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் ஈசாக்கு துறவு தோண்டின சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அபிமெலேக்கு ஈசாக்கை பார்த்து சொல்கிறார், நீ எங்களை விட ஜனம் பெருத்தவனானாய், எங்களை விட நீ பலுகி பெருகி போனாய், நீ எங்களை விட்டு கடந்து போ என்று ஈசாக்கை விரட்டுகிறார் என்று வாசிக்கிறோம். அந்த கேராரின் பள்ளத்தாக்கில் அவர் கூடாரம் போடுகிறார். அங்கே கேராரின் பள்ளத்தாக்கில் கேராரின் மேய்ப்பர்களுக்கும் ஈசாக்கினுடைய அவர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. முதல்ல ஒரு துறவை தோண்டுகிறார்கள். இந்த துறவு எங்களுடைய துறவென்று அந்த கேரார் ஊரார் அதை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். எனவே அதற்கு ஏசேக்கு என்று பெயரிடுகிறார். அதற்கு அர்த்தம் வாக்குவாதம். அதற்கு பிறகு அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போய் இன்னொரு துறவை தோண்டுகிறார். அதற்கு சித்னா என்று அங்கே பெயரிடுகிறார். ஏனென்றால் அங்கேயும் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், இது எங்களுடைய துறவு என்று சொல்கிறார்கள், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். மூன்றாவதாக அவர் போய் ஒரு துறவை தோண்டுகிறார். அப்பொழுது அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது ஈசாக்கு அந்த துறவுக்கு ரெகோபோத் என்று பெயரிடுகிறார். இது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று அர்த்தம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஏசைக்கை பார்த்து சோர்ந்து போகல, சித்னாவை பார்த்து சோர்ந்து போகல, அபிமெலேக்கு விரட்டின போது சோர்ந்து போகல, கேரார் ஊரார் அவர்கள் சொந்தம் கொண்டாடின போது சோர்ந்து போகல. அதற்கு மாறாக
தொடர்ந்து ஈசாக்கு ஒரு ஓட்டத்தை ஓடுவதை பார்க்கிறோம், உழைப்பதை பார்க்கிறோம். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும். அந்த ஈசாக்குடைய மகன் யாக்கோபினுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்க. ஆதியாகமம் 31ஆம் அத்தியாயம் 4-41 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தா அவர் எவ்வளவு கடினமாய் உழைக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. பாருங்க, ராப்பகலாய் உழைக்கிற ஒரு அனுபவம். அவர் ஒருவேளை ராகேலுக்காக உழைத்திருக்கலாம் அல்லது லேயாளுக்காக உழைத்திருக்கலாம். அதை குறித்து நாம் இப்பொழுது விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஒரு கடின உழைப்பாளி என்று பார்க்கிறோம் யாக்கோபை. இன்றைக்கும் யாக்கோபின் தேவனே என்று அழைக்கிறோம், யாக்கோபின் சந்ததி என்று அழைக்கிறோம். அந்த கிருபைகளை பெறுவதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். கடின உழைப்பு. இரவிலே குளிரும் பகலிலே வெயிலும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். அந்த பாடு எப்படிப்பட்ட சூழ்நிலையில், எதிர்மறையான சூழ்நிலையில் அவருடைய மாமனார் லாபான் 10 முறை சம்பளத்தை மாத்துறார், 10 முறை ஏமாத்துறார். அந்த சூழ்நிலையிலும் கடின உழைப்பு, ராப்பகலாய் உழைக்கிற ஒரு மனிதனாக யாக்கோபு இந்த வேதத்திலே சித்தரிக்கப்படுகிறார். இன்னொரு காரியத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 32:10. அங்கே யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவிற்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. நான் கோலும் கையுமாக நான் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களோடு கூட நான் இப்பொழுது திரும்பி வருகிறேன். பாருங்க, ஒரு கோலும் கையும், ஒரு கோலை மாத்திரம் பிடித்து கொண்டு போன மனிதன் இப்பொழுது 2 மனைவிகள், பிள்ளைகள், திரளான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், திரளான வேலைக்காரர்கள் அவர்களுடைய குடும்பங்களோடு கடந்து வாரார். அதற்கு காரணம் அவருடைய கடின உழைப்பும் தேவனுடைய கிருபையும். நம்முடைய வாழ்க்கையிலும் உயர்வு வேண்டுமென்றால் உண்மை மாத்திரம் இருந்தால் போதாது, உறுதி மாத்திரம் இருந்தால் போதாது, உத்தரவாதம் மாத்திரம் இருந்தால் போதாது, உழைப்பும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கடைசியாக இந்த உயர்வை குறித்து சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உயர்வு என்றால் என்ன? ஒரு எக்ஸால்டட் கண்டிஷன், ஒரு மேன்மைப்படுத்தப்பட்ட கண்டிஷன், உயர்த்தப்பட்ட ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருவ விரும்புகிறார். 1 பேதுரு 5ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் நீங்கள் அடங்கியிருங்கள், தேவன் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவார். எனவே உயர்விற்கு அந்த உண்மை, அந்த உறுதி, அந்த 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 உத்தரவாதம், அந்த உழைப்பு, அதோடு கூட தேவ சித்தம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். இங்கேயும் நாம் உதாரணத்திற்கு அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் குழியிலே தூக்கி போடப்பட்டார், பிட்டில் போடப்பட்டார். அதற்கு பிறகு 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டு செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டார். பிரிசன், முதல்ல பிட்டு, அப்புறம் பிரிசன், அப்புறம் 3ஆவதாக உயர்த்தப்பட்டு அவர் பேலஸுக்கு போகிறார், அரண்மனைக்கு போகிறார். அது என் வேதம் சொல்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் ஆதியாகமம் 41ஆம் அத்தியாயத்தில் 41லிருந்து 44 வரை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவர் உயர்த்தப்படுகிறார். காரணம் அவருடைய வாழ்க்கையில் இருந்த உண்மை, அவருடைய வாழ்க்கையில் இருந்த உறுதி, அவருடைய வாழ்க்கையில் இருந்த உத்தரவாதம், அவருடைய வாழ்க்கையில் இருந்த உழைப்பு. இன்னொரு மனிதனை குறித்து அரண்மனை வாசலில் ஒரு மனிதன் படுத்திருக்கிறான், உட்கார்ந்திருக்கிறான். மொர்தகாய். எஸ்தருடைய புஸ்தகம் 3ஆம் அத்தியாயம் 2வது வசனத்தையும், எஸ்தருடைய புத்தகம் 6ஆம் அத்தியாயம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்த ஒரு மனிதன் ராஜாவினால் கனப்படுத்தப்பட்டவனாய், ராஜா ஏறுகிற அந்த குதிரையில் ஏற்றப்பட்டு, அவருடைய வஸ்திரம் தரிக்கப்பட்டு, அவருடைய ஆபரணங்கள் தரிக்கப்பட்டு ஊர்வலமாய் அழைத்து கொண்டு வரப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த உயர்வுக்கு காரணம் என்ன? இந்த உண்மை, அந்த உறுதி, அந்த உத்தரவாதம், அந்த உழைப்பு, அந்த தேவன் மேலே உள்ள அசையாத நம்பிக்கை, தன் ஜனத்தின் மேலே இருந்த ஒரு பாசம், தன் ஜனத்தினுடைய ரட்சிப்பிற்காக அங்கலாய்க்கிற உத்தரவாதம்,
அதெல்லாம் தான் அந்த மொர்தெகாயை ராகாஸ்வேரு 127 நாடுகளை ஆண்ட ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கொண்டு போனது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த உயர்வை ஆண்டவர் இன்றைக்கு தர விரும்புகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்களை குறித்து தானியேலுடைய புத்தகத்திலே வாசிக்கிறோம். அவர்களுடைய உண்மையான பெயர் அனனிவேல், அசரியா. பேர்கள் கூட மாற்றப்பட்ட நிலைமை. அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ராஜ அரண்மனையில் சேவகம் பண்ணுகிறாங்க. பொற்சிலை நிறுத்தப்படுகிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அத்தியாயம் 30வது வசனத்தில் அவர் சொல்கிறார், அந்த 3 வாலிபர்களும் சொல்கிறார்கள், நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க போவதில்லை. எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். தப்புவியாமல் போனாலும் நாங்கள் அதை வணங்க போவதில்லை என்ற அந்த உண்மை, அந்த உறுதி, அந்த உத்தரவாதம், ராஜ அரண்மனையில் அவர்கள் உழைத்த உழைப்பு, ஆண்டவர் தேவதூதனை அக்கினியிலே இறக்கி அவர்கள் அந்த தேவதூதனோடு கூட இந்த 3 வாலிபர்களையும் உலாவ செய்தார். அவர்களுடைய மயிர்களில் ஒன்றும் கருகி போகவில்லை. வஸ்திரத்தை நெருப்பு தொடவில்லை. அவர்கள் மேலே அந்த நெருப்பினுடைய வாசனையே கூட காணப்படவில்லை. ஒரு ராஜா சொல்கிறார், இவர்கள் ஆராதிக்கிற தேவனே உண்மையான தெய்வம் என்று. அப்படிப்பட்ட அந்த உண்மை, உறுதி, உத்தரவாதம், அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த உயர்வை கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதே தானியேலுடைய புத்தகத்தில் 6ஆம் அத்தியாயம் 28வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேலுடைய காரியமோ ஜெயமாக இருந்தது. பாருங்கள், 3 ராஜாக்களுடைய காலத்தில், நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில், பெல்சாத்சார் காலத்தில், தரியு ராஜாவுடைய காலத்தில் 3 ராஜாக்கள் மாறினாங்க. 3 வித்தியாசமான அரசாட்சிகள். ஒன்று அது பாபிலோன் அரசாட்சி, அந்த மேதியர் பெர்ஷியர் அரசாட்சிகள் மாறினது, ராஜாக்கள் மாறினது. ஆனால் தானியேலுடைய காரியமோ அந்த 3 ராஜாக்களுக்கு கீழேயும் அது அவர் உயர்ந்த நிலைமையில் பிரதம மந்திரியாய் காணப்பட்டார். இப்போ நம்முடைய தேசத்தில் காங்கிரஸ் அல்லது பிஜேபி என்ற 2 கட்சிகள், இந்த 2 கட்சிகளில் எது வந்தாலும் ஒருவர் தான் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லுகிற ஒரு நிலையை போல அன்றைக்கு தானியேல் உயர்த்தப்பட்டார் என்றால் அவருக்குள்ளே இருந்த அந்த உண்மை, அவருக்குள்ளே இருந்த அந்த உத்தரவாதம், அவருக்குள்ளே இருந்த அந்த உறுதி, அவருக்குள்ளே இருந்த அந்த உழைப்பினுடைய நேர்மை, இது எல்லாம் தான் அவரை உயர்த்தினது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உயர்த்தப்பட வேண்டுமென்றால், நாம் மேன்மை அடைய வேண்டுமென்றால், நாம் தியானித்த வசனங்களிலே காணப்பட்டது போல உண்மை உள்ளவர்களாய், உறுதி உள்ளவர்களாய், உத்தரவாதம் உள்ளவர்களாய், உழைக்கிறவர்களாய் இருந்து அந்த மேலான அனுபவத்திற்கு நேர கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே அவர் விரும்புகிற உண்மை, உறுதி, உத்தரவாதம், உழைப்பு, இது எல்லாவற்றையும் நமக்கு தந்து நம்முடைய அனுதின ஜீவியத்தில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மை உயர்த்துவாராக. ஆமென்.